நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம கோல்ஸை ரீச் பண்ணணும்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா அந்த ஒரு ஷார்ட் டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம்னா ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், வெக்கேஷன் போகிறதா இருக்கலாம், லாங் டேர்ம்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், கிட்ஸ் எஜுகேஷனாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு கோல் பேஸ்டாக இருந்ததுனாக்கா எவ்வளோ நீங்கள் சேர்க்கணும், இன்றைக்கி எவ்வளோ சேர்த்துட்ருக்கீங்க, அந்த கேப் எவ்வளோ சேர்த்தா உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம், உங்கள் ஜேர்னியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி பற்றி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்த்துக்கான வாய்ப்பு நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணா இருக்குது. சரி, இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வித ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் ட்ரீம்ஸ் கோல்ஸ் இருந்ததுனாக்கா அதுக்கு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும், எந்த ப்ராடக்டை சேவ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கோல் பேஸ்டில். பிகாஸ் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்பர் 1 ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லக்கூடியது, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், எல்ஐசி பாலிசிஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, பிபிஎஃப், இதெல்லாம் ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், நாலாவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் 4ஆக பிரிச்சிடலாம். நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளான ஆப்ஷன், உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அதுதான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், 100% சேஃப்டின்னு சொல்லலாம். ஆனால் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6%, ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் 6%. ஆனால் ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்க்கான இன்ஃப்ளேஷன், இந்த ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இந்த டாக்டர் ஃபீஸாக இருக்கட்டும், சர்வீஸ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 8 to 9% இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் கிடைக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசிஸ் என்ன அப்படின்னாக்கா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். நம்பர் 1, இன்ஃப்ளேஷனை விட அட்லீஸ்ட் 1.5 இல்லை 2 times. இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு 6%னா 12% ரிட்டர்ன்ஸ் வந்தாக்கா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலன்றதுனால அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு 5000 வருஷமாக நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இட் இஸ் அ வெரி வெரி லாங் ஜேர்னி. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கும் தங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், நம்ம சிவிலைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்து தங்கம் அப்படின்ற ஒரு கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஆனால் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கமுமே வந்து 7% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ அதுவுமே வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டின ஒரு ரிட்டர்ன்ஸாக இல்லை. அதுக்காக நம்ம இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதானா? கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 15% மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட் தங்கத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் ஆப்டிமைசேஷன் கம்மியாயிடும். ஸோ கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். மூணாவதாக இருக்கக்கூடிய அசட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிளாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நம்ம அதை வாங்கணும், ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிக்விடுங்க. நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷமாக ஆகிடும் உங்கள் வீடை விற்கணும் அப்படின்னா. ரெண்டாவது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் உங்களால் செய்யவே முடியாது ரியல் எஸ்டேட்டில். தேர் இஸ் நோ மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லவே முடியாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாரோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ரொம்பவுமே சிரமம் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். இதுதான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நாலாவதாக இருக்கக்கூடியது வந்து ஃபைனான்ஷியல் அசட்ஸ், ஸ்டாக்ஸு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுன்னு சொல்லலாம். இதில் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 12% சொல்லலாம். ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த 12% ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி உங்களுக்கு வருஷம் கேரண்டியாக வருமானா வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு கேரண்டி
இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது. இது ஒரு வாலடைல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஆனால் இங்கே தான் உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு பேஷன்ஸான ஒரு இன்வெஸ்டராக ஒரு 5 இயர்ஸ் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு 12% எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி 99% இருக்குது. ஏன்னா எந்த ஒரு 5 இயர்ஸ் சைக்கிள் எடுத்தாலும் நீங்கள் 1979லேருந்து 2022 வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பங்கு சந்தை வந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கோல் பேஸ்டு ட்ரீம்ஸு இல்லை உங்களோட கனவு அதை அச்சீவ் பண்ணணுன்னாக்கா இந்த 2 ப்ராடக்ட் எதனாலன்னா, நம்பர் 1 ஹை ரிட்டர்ன்ஸ், நம்பர் 2 இம்மீடியட் லிக்விடிட்டி. நீங்கள் 3 நாள் இல்லை 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிடலாம், உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். லிக்விட் 10% ஃபிக்ஸட் டெபாசிட், 10% கோல்டு, 40% ரியல் எஸ்டேட், 40% மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ். கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தாலும் நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஃபைனான்ஷியல் ட்ரீமுக்கு இப்படி ஏதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா கூட அதோட டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you, bye bye.